ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 3. இன்றைக்கி வந்து மொத்தம் 3 டாஸ்க் கொடுத்தாங்க. என்னென்னு நான் உங்களுக்கு நான் கூகுள் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல் டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. நம்மளாவே இந்த படங்களில் போய்ட்டு ஏதாவது ஒரு நம்மளாவே எடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை எடுத்து நம்ம இதே மாதிரி அப்ளை பண்ணணும். முக்கியமாக ஃபஸ்ட் நேம் இருக்கணும், லாஸ்ட் நேம் இருக்கணும், இனிஷியல் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும். இந்த அட்ரஸை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த மெயில் ஐடி இருக்கணும், என்ன கோர்ஸ் இந்த செக் பாக்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணியிருப்பேன். இது மாதிரி மேக்ஸிமம் எனக்கு என்ன கன்சென்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் நான் ரைட்டில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ரைட்டில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சென்டராக வந்து அந்த காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். அந்த வெப்பேஜில் சென்டர் ஆகணும். அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸு தான் நீங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபார்ம்ஸுங்கிற கான்செப்ட் அதில் தான் 3 டாஸ்க் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்ன லேபிள்னு ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும். நான் லேபிளில் என்ன வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் நேம்னு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேரெக்டாக இன்புட் டைப்பில் நிறையா இருக்குது. டெக்ஸ்ட்டு, மெயிலு, பாஸ்வேர்டு, நம்பரு, ரேடியோ, செக் பாக்ஸு, ஒரு 10-15 இது இருக்குது. நம்ம இப்போதைக்கு செலக்டிவாக மட்டும் பார்ப்போம். நேம்னா என்னது? டெக்ஸ்ட்டு தானே வரும், அதனால் டெக்ஸ்ட்டு. இதில் வந்து ஐடியும் நேமும் ஸ்டார்டிங்கில் HTML படிக்கும் போது இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. ஆனால் ஐடி நேமும் என்ன நம்ம வச்சுருக்கோமோ அந்த பேரை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஐடியை வச்சு லிங்க் பண்ணி நம்ம கற்றுக்கொண்டு கொண்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தேவைப்படும். ரெக்வயர்ட் அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த இடத்துல இருக்கணும். அதாவது நம்ம ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். அதை விடக்கூடாது. இந்த இடத்துல 2 பிரேக் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லாஸ்ட் நேமுக்கு அதே தான் கொடுத்துருப்பேன். இனிஷியல் டெக்ஸ்ட்டில் தான் இருக்கணும். அது எதுவும் ரெக்வயர்ட். இது 3மே வந்து ரெக்வயர்ட். லாஸ்ட் நேம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம், எல்லாமே கூட போகலாம். என் பேர் பிரவீன் குமார், அதனால் லாஸ்ட் நேம் எனக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு சிவான்னு மட்டும் பேர் வைப்பாங்க, அதுக்கு வந்து லாஸ்ட் நேம் இருக்காது. அப்போ ஃபஸ்ட் நேம் இனிஷியல் மட்டும் போதும். ஓகே, அடுத்து மெயிலுக்கு போகலாம். மெயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மெயில் இமெயில் வந்து டைப்பில் மெயில் டைப்பில் இமெயில். ஸோ அதுக்கு அதோட ஐடி, அதோட நேமு, அதுவும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இமெயில்னாலே கடைசியாக அட்டில் தான் முடியணும். அதோட பாஸ்வேர்டு, அதோட ஃபோன் நம்பர் எல்லாமே லேபிள் டைப்பில் கொடுத்துருப்பேன். இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ் மாதிரி, அதாவது ரேடியோ பட்டன். ஜெண்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா மேல்னு இருப்பாங்க, ஃபீமேல்னு இருப்பாங்க. ஸோ அப்படின்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணணும்ல, அதுக்காக டைப் வந்து ரேடியோ பட்டன். அதில் வந்து நேம் வந்து ஜெண்டர்னு வச்சுருக்கேன். வேல்யூ வந்து மேல்னு இருந்துச்சுன்னா அதை டிக் ஆகணும், ஃபீமேல் இருந்தால் இது டிக் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்கள் நேரத்தில் ரன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கே கொஞ்சம் புரியும். இது வந்து டாஸ்க் வந்து இந்த சிஸ்டம் ரன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட் நேம் முடிச்சா, லாஸ்ட் நேம் முடிச்சா, இனிஷியல் இருக்கா. இப்போ நீங்கள் எது சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஜெண்டர் மேல், ஃபீமேல். ஏன்னா இதுதான் செக் பாக்ஸு டிக் ஆகிற மாதிரி இது அல்லது அது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் மேல்னால மேல் டிக் பண்ணுறேன். அடுத்து நான் திரும்ப கோடிக்கு வரேன். அடுத்து ஸ்கில்ஸுங்கிறது என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னா, ஜாவா இருக்கலாம், பைத்தான் இருக்கலாம், டெவலப் பண்ண. நான் சும்மா படிக்கிறதுனால அதை போட்டிருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஸ்கில்ஸு அந்த தான் வந்து வேல்யூ வந்து நான் ஜாவா, பைத்தான். ஏன் இதில் ஐடி கொடுக்கல அப்படின்னா நம்ம கொடுக்குறது நம்ம இஷ்டம் தான். நான் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ஸ்கில்ஸ் செக் பாக்ஸில் வந்துருச்சு. மொத்தம் 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் தான் நம்ம டிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் டிக் பண்ணுறது செக் பாக்ஸ் லிஸ்ட்டு. இப்போ நீங்கள் நினைக்கலாம் 2 இதை மட்டும் டிக் பண்ணுற மாதிரி வைக்கலாம். அதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டில் தான் பண்ண முடியும். இப்போதைக்கு இது மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டிபார்ட்மெண்ட், அதாவது லிஸ்ட் அவுட் பண்ணணும். லேபிள் கொடுத்தாச்சு. செலக்ட் பண்ணி இதில் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இது அப்படியே இது பண்ணணும். இப்போ இந்த இருக்கா டிபார்ட்மெண்ட் இருக்கா, ஐடி, சிஎஸ்சி, இசிஇ, இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணால் அந்த இடத்துலேருந்து வந்துடும். இந்த இதுதான் இந்த இடத்துல செலக்ட்னு போட்டு நேம் என்னது நேம்னா டிபார்ட்மெண்ட்டு பக்கத்தில் இந்த இது வரணும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று கேட்கலாம், ஏன் இதில் டேரெக்டாக எடுத்தோடனே ஐடி இருக்குது? இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஐடி நம்ம முன்னாடி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வேறு ஏதாவது வரணும், அதாவது செலக்ட் இதுன்னு சொன்னீங்க அப்படின்னா அதையும் நம்ம வர வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல ஐடின்னு இருக்கா, ஷார்ட் ஃபார்மாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி செலக்ட் டிபார்ட்மெண்ட் காட்டும். ஓகே, அது
அது இது பண்ணிச்சுன்னா இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரேக் நான் இடத்துல கொடுத்துருப்பேன். ஏன்னா ஸ்ட்ரக்சராக இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா HTML ஃபார்மேட்டில் CSS ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் போனோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. இனிமேல் தான் டேட் ஆஃப் பர்த்னா உங்களுக்கே தெரியும். நம்ம மந்த்து இயரு அதெல்லாம் கொடுக்கணும். நம்ம இன்புட் டைப்லேயே டேட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து அது இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று வந்துடும். இதை கிளிக் பண்ணி நான் 2005 பண்ணேன். இந்த இடத்துல இந்த இருக்கா இந்த இடத்துல 2005 ஓகே இருந்துச்சா. டைம் வந்து ரியல் டைம் தான் வைக்க முடியும். அதாவது இப்போ இதுக்குள்ளே காட்டணும்ல, இந்த இதுக்குள்ளே இருக்கிறத வைக்க முடியும். AM PM அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம வைக்க முடியாது. ஏன்னா நம்ம அடுத்தது போகும்போது தான். அதுக்கப்புறம் டைம் வச்சாச்சு. ஃபேவரட் கலர் வந்து சும்மா சிம்பிளாக இந்த இடத்துல வந்து நிறையா கலர் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குங்கிறத வச்சுக்கலாம். ஏன்னா அது இனிமேல் தான் கலர் ஸ்டைலில் தான் போய் பார்ப்போம். ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபைல்னாலும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எல்லா வேலையும் முடிச்சு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா சப்மிட் ஆகிடும் எல்லாமே. இப்போ நம்ம வந்து ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் சும்மா டைப் பண்ணுறேன், உங்களுக்கு அனுப்பி பண்ணுறேன். லாஸ்ட் நேம் தான் கொண்டு வரணும். ஓகே, பிரியா குமார் என்னோட இனிஷியல் என்னோட மெயில் ஐடி பார்க்குற ஆப்ஷன் இருக்குது, நிறையா வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் நம்பர் ஓகே சும்மா ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு. எனக்கு என்னென்ன ஸ்கில் தெரியணும் அப்படின்னா இது ரெண்டுமே தெரியும். நான் வந்து IT டிபார்ட்மெண்ட். டேட் ஆஃப் பர்த் நம்ம இப்படி மேனுவலாக டைப் கூட பண்ணிக்கலாம். 25/03/2005 நம்ம சும்மா கொடுத்துக்கலாம். இங்கேயும் நம்ம மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். சும்மா நானாகவே டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பக்கத்தில் இருக்க ஃபில் பண்ண சொல்லுது. 5/12 வச்சுக்கிறேன். 5/12 ஓகே. என்னோடய ஃபேவரட் கலர் ப்ளூ, அதனால் நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ளூ கொடுத்தாச்சு. நான் வந்து அஸ்ரோன் ஃபைல் இருக்குது, என்னோடய ஜெமினி ஃபோட்டோ இருக்குது, அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் சப்மிட்னு கொடுத்தேன் அப்படின்னா சப்மிட் ஆகிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெட் கொடுத்தா இப்போ நான் உதாரணத்துக்கு நேரத்தில் மெயில் கொடுத்தேன். ட்ரைவிங் பண்ணி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இமெயிலுக்கு என்ன தேவை முக்கியமாக சிம்பிள் தேவை. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறதான் தேவை. அதெல்லாம் கரெக்டாக சொல்லுது பாருங்கள். அதெல்லாம் போட்டால் தான் நம்ம கரெக்டாக சப்மிட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு எல்லா டேட்டாவையும் சும்மா டைப் பண்ணி வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரீசெட் ஆகணும்னா இப்படி இல்லை காட்டணும்ல, அதுக்காக ரீசெட்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே அப்லோடில் ரீசெட் ஆகும். அவ்வளோதான். இது முதல் டாஸ்க் ஒன்று முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த டாஸ்க் 2 போகணும். டாஸ்க் 2 என்ன கொடுத்தாங்க அப்படின்னா SBI நிஃப்டி இந்த பைசா பஜார்னு ஒரு வெப்சைட் க்ளோஸ் சொன்னாங்க. அது போய் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா மொதல் 3 இமேஜ் இருக்கும். அதில் மொதல் இமேஜை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபார்ம்ஸ் தானே சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால் அந்த ஃபார்ம்ஸ் நேற்று டேபிள் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த கான்செப்டில் இந்த டேபிள் நான் போடணும். அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எப்பயும் போல் நான் அதை ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாகவே போயிடும். ஓகே, இதுதான் என்னுடைய செகண்ட் கோடு. இப்போ வந்து SBI நிஃப்டி ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ் அதில் வர மாதிரியே கொண்டு வர சொன்னாங்க. அதனால் இது நிஃப்டி அதை நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும், அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். எல்லாம் ஷார்ட் ஃபார்மாக போட்டிருப்பேன். செலக்ட் அக்கௌண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட் என்ன இருக்குது இங்கே இந்த இடத்துல சும்மா ஒரு நம்பர் இருக்குது. அக்கௌண்ட்டோட டைப் இருக்குது, பிரான்ச் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து அக்கௌண்ட்டு டைப்பு பிரான்ச் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இந்த செலக்ட் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இதில் இருக்க மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், செலக்ட் நம்பரு, அமௌண்ட்டு, பர்பஸ்ஸு. அமௌண்ட் இருக்குது, பர்பஸ் இருக்குது. பர்சனலாக பிஸ்னஸாக
அமௌண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த இது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இதுக்கு இப்போ வந்து பெனிஃபிஷியரி கண்டென்ட் அக்கௌண்ட்லாம் அதில் எப்படி இருக்குது, அதை வந்து டேபிள் ஃபார்மேட்டில் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதே தான் செலக்ட் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். அக்கௌண்ட் நம்பர், அந்த பேங்க்கோடைய இது லிமிட் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 செக் பாக்ஸ் பட்டன், சாரி ரேடியோ பட்டன் வச்சுருக்கேன். பே நோ பண்ணணும், ஷெட்யூல் லெட்டர், இது ஏதாவது நம்ம 2 கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் 1 மட்டும் வச்சுக்கலாம். சப்மிட் பண்ணோம்னா சப்மிட் ஆகிருக்கும். இது 2வது. இது சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து 3வது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கிரெடிட் கார்டு இருக்கா, அதில் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ண சொல்லிட்டாங்க செக் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது. அதை எப்படி ஆட் பண்ணிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. டாஸ்க் 3 முதல் எப்பயும் போல் டைட்டில் இண்டஸ் பேங்க்கு, நான் மீதி இருக்காங்க க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த டைட்டில் இண்டஸ் பேங்க் இருந்துச்சு. ஓகே, அடுத்து கிரெடிட் கார்டுன்னு டிஸ்பிளே ஆகணும், அது பாடியில் போட்டிருக்கேன். கிரெடிட் கார்டு டிஸ்பிளே ஆகணும், இது வந்து ஹெட் 1 H1. அடுத்து H2 யூஸ் பண்ணியிருக்கோம். H2 எதுக்காக அப்படின்னா இது ஸ்டெப்ஸ் எல்லாம் கவர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக 5 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஒரு இமேஜ் காட்டுறேன். இந்த இமேஜ் தான் அது. இந்த இமேஜ் மாதிரி நம்ம வெறும் HTML வச்சு கிரியேட் பண்ணுறோம். அது மட்டும் இந்த இதில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இருக்கேன். பார்ப்போம். இப்போ வந்து இப்போ ஒரு பேராகிராஃப்குள்ளக்க என்டர் யுவர் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்னு சொல்லி போட்டிருக்கேன். அது எப்படிங்கிறது ஒரு பேராகிராஃப் டேக் வந்துச்சு. அடுத்து திரும்ப ஒரு ஹேஷ்டேக், ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது நம்ம வெறும் செலக்ட் கார்ட் டைப்புங்கிறத நான் அதில் பெருசாக வச்சுருக்கேன். ஏன்னா அதில் இமேஜ் நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வச்சுருக்கேன். அது நம்ம தேவையில்லை அப்படின்னா பேராகிராஃப் டேக் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் கொஞ்சம் அது பெருசாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஹேஷ்டேக் வச்சுருக்கேன்.